ஓம் நமச்சிவாயை போற்றி. வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசியை பற்றி பேச வந்துள்ளேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க நாத்தியவாதி, சுயநலமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை ஏன் பண்ணனா அப்படின்னா அதை சாதிச்சே தீரணும்னு தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல குணம், தர்மம் செய்வது, தானம் செய்வது, இதெல்லாம் தனுசு ராசியோட குணங்க. இவங்க 20 வயசு வரைக்கும் சாமியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்னு கேளிக்கை கிண்டல் செய்வாங்க. 20 வயசு மேலே தான் ஆன்மீகத்தில் இறங்குவாங்க. அந்த சாமியே இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு நம்புறவங்க தாங்க இவங்க தனுசு ராசியில் குரு ஆட்சியாக இருப்பதனால மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்குங்க. அடுத்து ஒரு பஞ்சாயத்து போகிற அந்த இடத்துல பொதுவாக இருக்கிறதும் பொது சேவை செய்கிறதும் இதெல்லாம் தனுசு ராசியை தாங்க குறிக்கும். பொதுவாக இவங்களுக்கு பூஜை அறை, எழுதுவோர், உயரக சீருடை, நிதி நிறுவனங்கள், பெட்டகங்கள், ஆசிரியர், நிதித்துறை, தங்க வியாபாரம், கௌரவ பணி, புரோகிதம், பக்தி மார்க்கம் இதெல்லாம் தனுசு ராசிக்கு சொந்தமானதாக அமையுங்க. இதில் சின்னன்னு வந்தாங்கன்னா வில் அம்புங்க. அப்போது காடு மிரண்டா அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மிருகன் பாதி மனிதன் பாதி அப்படின்னு கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அது மாதிரி இவங்க சாதுவாக தான் இருப்பாங்க. ஆனால் வேகம் கோவம்னு வந்துட்டா வில்ல இருந்து வர அம்பு மாதிரி வேகமாக தாங்க வரும். அப்போ இவங்கக்கிட்ட சாந்த குணத்தை பார்க்கலாங்க. அந்த சாந்த குணத்தை தூண்டி விட்டோம் அப்படின்னா வேகமாக வில்ல இருந்து வர அம்பு மாதிரி போல் வார்த்தைகளை அடுத்தவங்களை பாதிச்சிருங்க. பொதுவாக இவங்களுக்கு தொடைப்பகுதி, மூளை, வயிறு, தசைநார்கள், ஈரல், கொழுப்பு இதெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி நோய்கள் தான் அவங்களுக்கு அமையுங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு மூல நோய் வரும், அஜீரண கோளாறு வரும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்க. அதே போல் தசைப்பிடிப்பு, கொழுப்பு கட்டிங்க, வாயு பிரச்சனை, சுவாச நோய்கள், ஈரல் வீக்கம், மஞ்சக்காமாலை இதெல்லாம் தனுசு ராசிக்கான நோய்களாக தாங்க அமையும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவங்க போராட்ட குணம் உடையவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலுமே போராடி ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. இவங்க சொல் எப்படி இருக்கணும்னா தெளிவாக இருக்குங்க. தெளிவான சிந்தனையில் தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு சரியான குரு கிடைச்சாங்க அப்படின்னா கண்ணன் மாதிரிங்க கிடைச்சா இவங்க சாதிச்சிருவாங்க. வல்லமை பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம். கோயில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தாய் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க. குரு பக்தி உடையவர்களாக இருப்பாங்க. தான தர்மங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. கோயில் கை காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. தீர்க்கமான ஆன்மீகம், மத நம்பிக்கை உடையவங்களாகவும் இருப்பாங்க. சிறு வயசுலேயே கல்வி ஞானம் கொண்டவர்களாக நல்ல சகவாசங்களையும் நீதி, நேர்மை, பண்பு ஆகிய நல்ல ஒழுக்கத்தையும் வளர ஆரம்பிப்பாங்க சிறு வயசுலேயே. ஆனால் இவங்களுக்கு தெய்வீக வழிபாடுகள், ஆச்சார அனுஷ்டானங்கள், பெரியவங்களோட பக்தி, விசுவாசங்கள் இதெல்லாம் கூடியவர்களாக தான் இருப்பாங்க. தனக்கு சமமாக உயர் அந்தஸ்து, பதவி, செல்வாக்கு படுத்தவரிடம் நட்பை கொள்வாங்க. கீழே இருக்கிறவங்கள்ட்ட வெறுப்பை காட்டுவாங்க. அதிகமாக வெளியே சுற்று பழக்கம் இவங்களுக்கு இருக்குங்க. தங்களோட கல்வி அறிவுத்திறமைகளால் அரசாங்க உயர் பதவிக்கு பெறுவாங்க. அதிகாரங்களுடனும் அந்தஸ்துடனும் இருப்பாங்க. பிறருடைய குற்றங்களை குணங்களை வெகு எளிதில் கண்டு கொள்வார்கள். ஏன்னா இவங்க நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவிக்க நேரிடுங்க. பிந்திய வயதில் ஆபார கீர்த்திகளுடனும் சன்மானங்களுடனும் சந்தோஷ சுகங்களுடனும் செல்வங்களுடனும் பூமி, வீடு போன்ற சொத்துக்களுடன் வண்டி வாகனம் வாங்குறது, குடும்பத்தில் சகல சௌபாக்கியம் கூட ஆனந்தமாக வாழ்கிறவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த ராசியினோட சின்னம் வில் அம்பு ஆகும். இந்த ராசிக்காரர்கள் வில்ல இருந்து புறப்பட்ட அம்பை போல வேகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நல்ல காரியத்தில் இந்த வேகத்தை பயன்படுத்தலாம், தீய காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது. நியாயத்திற்காக போராடுவர்களாக இருப்பாங்க. சுயநலத்தை விட பொது நலதான் பெரிதாக நினைப்பாங்க. எதிலுமே போராடி ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தர்ம சிந்தனை, தாராளமான குணம் இவங்களுக்கு இருக்கும். நீதிக்கு புறம்பாக நடப்பவர்களை கண்டிக்கவும் கூட இவங்க தயங்க மாட்டாங்க. மனைவி வழியில் வசதிகள் அவ்வளோக்கும் சிறப்பாக இருக்காது. யாரிடமும் நெருங்கி நட்பு பாராட்ட மாட்டீங்க. பிறகு அறிவுரை கூறுவதில் வல்லவர்கள் கூட சொல்லலாம். இவங்களை முன்னேற்றத்தில் தந்தையினோட பங்கு அதிகமாக இருக்குங்க. பிறப்பிடத்தை விட்டு வெளியிடத்தில் வாழ்வர்களாக இருப்பீங்க. மத நம்பிக்கையால் அசைக்க முடியாத போதிக்கு குணம் இவங்களுக்கு சிறு வயசுலேயே இருக்குங்க. சிறு வயது முதலே பணப்புழக்கம் இவங்க கிட்ட இருக்கும். முன்கோபிகள், கோபம் தணிந்த பிறகு உண்மையை உணரும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. இவங்க பிற குற்றங்களை
மற்றவங்களை வந்து சுட்டி காட்டும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அரசால கூட யோகம் வந்து ஏற்படுங்க. இவங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் இவங்களை கவரக்கூடிய விஷயங்கள். வசதியான குடும்பத்தில் பிறந்தா கூட ஏழ்மையாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஆண் வாரிசுகளையே அமையும். உங்களுக்கு வந்து உள்ளுணர்வும் ஆன்மீக நாட்டமும் உடையவர்களாக இருப்பீங்க. எந்த செயலிலுமே குறிக்கோளுடன் தான் அதை வந்து நீங்கள் செய்வீங்க. இயற்கையாகவே மன ஒருமைப்பாட்டு உள்ளவர்களாக இருப்பீங்க. மனம் ஒருமைப்பாடு இருந்தால் மட்டுமே வில்வீரன் சரியாக குறிப்பார்த்து அடிக்க முடியுமா. தர்மத்திற்காக போராடுபவர்களாக இருப்பீங்க. திறமசாலின்னு கூட சொல்லலாம். தான தர்ம சிந்தனை கொண்டவர்களும் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ராசி தாங்க இந்த தனுசு ராசி. பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் நேர்மையும் அதிகமாக கவசமாக வச்சிருப்பாங்க. பரந்த மனம் உடையவர்கள் கூட சொல்லலாம். இவங்க வந்து பொறுமை அற்றவர்கள், கவனக்குறைவானவர்கள், தற்புகழ்ச்சி பேசுபவர்கள் ஆகவும் இருக்கலாம். மற்றவர்கள் கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பவங்கன்னு கூட சொல்லலாம். சிறு சிறு காரியங்களில் மிருகத்தனமாகவும் நடந்துக்குவீங்க. இவங்க உபயராசி வகையை சார்ந்தவங்கனால எந்த ஒரு விஷயமானாலும் அது நல்லது எது கெட்டது என்று பிரிந்து பகுத்தறிவு செஞ்சு அதன்படி நடத்துகிறவங்க தாங்க நீங்கள் போர்க்குணம் மிகுந்தவர்களாகவும் எடுத்த காரியத்தை தீவிரமாக போராடி பெற்றுக்கொள்வர்களாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக எதிர்நோக்கி சவால்கள் போராட்டங்களுக்கு இடையே வெற்றி வாகை சூடுபவர்களாக இருப்பீங்க. முன்கோபம் வந்து இவங்களுக்கு அதிகமாக வருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு போர் குணத்தோடு அணுகும் பொழுது மற்றவர்களை அது காயப்படுத்தும்படி சில வார்த்தைகளை வந்து இந்த உதித்து விட்டுருவீங்க. நீங்கள் அறவகை சேர்ந்தவர்களாக இருப்பதனால எவ்வளோதான் முன்கோபம் வந்தாலும் படபடப்பு, சவால்கள், போராட்டங்கள், போர் குணங்கள் இருந்தால் கூட மற்ற உயிர்களிடத்துல வந்து அன்பு செலுத்தி உதவுற மனப்பான்மை வந்து உங்ககிட்ட இருக்குங்க. நீங்கள் தனுசு ராசி வந்து கிழக்கு திசை அமைக்கிறதுனால கிழக்கு திசையில் வீடோ அல்லது தொழில் ஸ்தாபனமோ இதெல்லாம் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுடைய நிலை வந்து உயர்ந்த நிலைக்கு அடைங்க. தனுசு ராசி வந்து சத்திரியர் குணம் கொண்டதுனால இவங்களுக்கு கோபம், பிடிவாத, சண்டை இதெல்லாம் வந்து இவங்களிடம் மிகுதியாக காணப்படுங்க. ஆன்மீகமும் கடவுள் வழிபாடும் அடுத்தவங்களோட புத்திமதி சொல்கிறதும் சிறந்த ஆசானாக நீங்கள் வந்து விளங்குவீங்க. தனுசு ராசி வாதத்தன்மை கொண்டதுனால நமது உடலில் வந்து இயக்கத்தில் எலும்புகள், முட்டிகள் சார்ந்த தொந்தரவு நிலை ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சீரான சுவாசம் என்பது இவங்களுக்கு கிடைப்பது மிக மிக கடினங்க. அதை சார்ந்த உடல் உபாதைகளும் ஏற்படுங்க. இந்த தனுசு ராசி மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால மார்கழி மாதத்தில் வந்து சூரியன் வந்து இந்த இடத்துல தாங்க அமையும். அதனால் இவங்களுக்கு பூர்வீக பிரச்சனை, தந்தை வகையான சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி கொள்ளலாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க 4 சக்கர வாகனத்தில் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இவங்களுக்கு பொதுவாக விவசாயம், கால்நடை சம்பந்தமான உயிர்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தனுசு ராசி தொடை அப்படிங்கிறதுனால தொடை, இடுப்பு பகுதி, தொடை பகுதி இது சார்ந்த உடல்நிலை தொந்தரவு வந்து இவங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த தனுசு ராசியில் உபயம், நெருப்பு இரண்டுமே இருக்கும். இதை இரண்டும் இணைத்து எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா, உபயம் என்பது வேகம், விவேகத்தை குறிக்கும். அதாவது வேகம், விவேகம் இரண்டு கலந்து இருப்பதனால இவங்களோட கோபம் வந்து அடுப்பு தீ போன்று இருக்குமாமா. அதாவது சமையலுக்கு எப்படி நாம் தேவையானது போது அந்த நெருப்பை பயன்படுத்துகிறோமோ அதே போல தான் இவங்களுக்கு தேவைப்படும் போது தான் கோபமே வரும். அதாவது ஒரு குருநாதர், ஆசிரியர் அவங்களோட கோபம் வந்து எப்படி தேவை அறிந்து இருக்கிறதோ அதே போல தான் இவங்களோட கோபம் வந்து ஒரு தேவை அறிஞ்சு கோபமாக தான் இருக்குங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலும் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது அல்லது ஹோமங்களில் கலந்து கொள்வது மிக சிறப்புங்க. உங்கள் வீட்டிலேயும் ஒரு அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அல்லது அலுவலகம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல. அதே போல் உங்கள் வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறை ஹோமம் செய்வது, வழிபாடு செய்வது மிக சிறப்புங்க. அதே போல் கோயிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வுகளில் ஹோமம் பண்ணுவாங்க, சண்டி ஹோமம் பண்ணுவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஹோமங்கள், எந்த ஹோமம் எங்கே நடந்தாலும் அந்த ஹோமத்தில் போய் கலந்துக்கோங்க. அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் பிரார்த்தனையை முன்வைத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களது பிரார்த்தனைகளானது 100% வெற்றி பெறுவது உறுதிங்க. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவங்க தானம் தர்மம் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப வல்லர்கள்னு கூட சொல்லலாம். அதனாலேயே இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து தர்மங்களை செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்து பிறப்பு எடுத்திருக்காங்க.
நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.